இங்க இவரோட பொண்ணு பார்க்க வீட்ல யார்கிட்டயும் சொல்லாம கிளம்புறாரு. தென் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி இந்த பொண்ணை பத்தி விசாரிக்க சொல்றாரு. இவங்க ஃப்ரெண்டு விசாரிச்சு பார்த்ததுல இந்த பொண்ணு சிறுவர் காப்பகத்துல ஒர்க் பண்றதா தெரிய வருது. இப்பதான் இவருக்கு இந்த லெட்டர் வந்து 4 வருஷம் ஆகுதுன்னு தெரிய வருது. சோ அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போறாரு. அப்ப இவர் போற பஸ்ல இன்னொருத்தரும் கூடவே வராரு. இவங்க 2 பேருமே நல்லா பேசி ஃப்ரெண்டாவும் பழக ஆரம்பிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பெரியவரோட பர்ஸை யாரோ திருடிறாங்க. அதனால கூடவே இருந்து இவருக்கு எல்லா ஹெல்ப்பையும் பண்ணிட்டு அங்க வந்து கிளம்புறாரு. ஆக்சுவலா இவரோட பொண்ணுமே அந்த சிறுவர் காப்பல் தான் இருக்காங்க. அதனால அவங்க பொண்ணை பார்க்க முடியாம ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இப்ப அங்க போறாரு. ஆனா இவனை பார்த்ததுமே அங்க இருக்க எல்லாருமே அந்த பொண்ணை பார்க்க விடாம அடிச்சே துரத்திடுறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பெரியவரும் அவரோட பொண்ணை பார்க்கறதுக்காக இங்க வந்துடுறாரு. அப்பதான் அவரோட பொண்ணோட முகத்தை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறாரு. பார்த்ததுமே ஷாக் ஆகுறாரு. ஆக்சுவலா இந்த பொண்ணு ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமே இவரா தான் இருந்திருப்பாரு. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இவங்க போலீஸா இருக்கும்போது 4 பேர் சேர்ந்து ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணி கொலை பண்ணிடுறானுங்க. சோ இவங்க 4 பேருமே இனிமேல் இந்த பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிளான் போட்டு சாவடிச்சிடறாங்க. அப்ப அந்த கேஸ்ல இவர் தான் ஜட்ஜா இருந்திருப்பாரு. அவங்க தப்பே செஞ்சிருந்தாலுமே நீங்க செஞ்சதும் தப்பு தான் சொல்லி உங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுத்துருப்பாரு. சோ இந்த பொண்ணு கிட்ட அவங்க அம்மாவை பத்தி சொல்லி மன்னிப்பு கேட்கலாம்னு சொல்லிட்டு கிட்ட போறாங்க. ஆனா அவங்க அம்மாவோட பேரை கேட்டதுமே அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவருமே அங்கிருந்து வெளியே வந்துடுறாரு.